அபூர்வா காப்பு ரெடி ஆகுது டோய். பூமி எப்போவோ கேமராவை ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த கடைக்கு இப்போ போய் கேமரா சரியாயிடுச்சான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இந்த சிப்பு கரெக்ட் ஆயிடுச்சு மேடம், அதனால எனக்கு சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்ல பூமி ஷாக் ஆகுறாங்க. அப்போ இதில் இருக்கிறதெல்லாம் திரும்ப கிடைக்காதா அப்படின்னு கேட்க, இல்லை மேடம், நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு சரி பண்ண சொல்லியிருந்தேன், அதுலேருந்து டேட்டா எல்லாத்தையும் திரும்பி அதில் ரெக்கவர் பண்ணியாச்சு மேடம் அப்படின்னு சொல்ல பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேடம் ஒரு தடவை அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க கேமராவை ஆன் பண்ணி பார்க்க அதில் அவங்க அம்மா தெரியுறாங்க, அபூர்வா கூட. உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷம், எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொன்னதை விடையும் அதிகமான அமௌண்ட்டை கொடுத்துட்டு கிளம்பி வராங்க பூமி. ஆட்டோ ஏறி வரும்போது கேமராவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க அம்மாவை அபூர்வா எவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க பூமி. இந்த ஆதாரத்தை வச்சு அவங்க அப்பா கிட்ட காமிச்சு அபூர்வாவை சம்ஹாரம் பண்ணிடலாம்னு நினச்சி ஒரு நம்பிக்கையோடு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் சரத்சந்திரா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அபூர்வா ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்காங்க. மருதாணி சித்தி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை எந்திரிச்சு வந்துருவாருமா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, எனக்கு மாமா விட்டா உலகத்தில் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு உருக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க அபூர்வா. அன்னைக்கே அவர் என் கூட சண்டை போட்டப்ப அந்த பாட்டில் குத்து நடந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது சித்தி. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல, மருதாணி சித்தி சொல்கிறாங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாதுமா, உன் அன்புக்காகவே அவர் எந்திரிச்சு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு நர்ஸ் வராங்க. அம்மா, எங்கள் மாப்பிள்ளை எப்படிமா இருக்காரு அப்படின்னு கேட்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அவர் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் ட்ரீட்மெண்ட்டே போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே அபூர்வாக்கு டென்ஷன் ஆகி, இந்த மாதிரி பேசாத சித்தி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இப்படி பேசி பேசி என்னை டென்ஷன் ஆக்குனேன், உன்னை அடின்னு அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல, நீ ஏற்கனவே நிறைய தடவை என்ன அடிச்சிட்டமா, நீ தைரியமா இரு, உன் மாப்பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, வந்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க மருதாணி சித்தி. ககன் கிருஷ்ணபிரசாதோட உயிரை காப்பாத்தினால செர்ரி ககனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக மீராவை கூப்பிட்டு ககன் ஆஃபீஸ்க்கு போறாரு. ஏன் அங்கே போனாருன்னே தெரியல. அங்கே போனால் இந்த மீரா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம ககனையும் அவங்க குடும்பத்தையும் ரொம்ப கேவலமாக அவர் ஸ்டாஃப் முன்னாடியே பேசுகிறாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவரை ஒழிச்சு வச்சுட்டு நீங்களே திரும்பவும் காப்பாற்றி கூப்பிட்டு வர மாதிரி நடிக்கிறீங்களா? நீங்களாம் சில்லறத்தனமான குடும்பத்துலேருந்து வந்தவங்க, இப்படி தான் சில்லறத்தனமாக பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்னு அசிங்கமாக பேச ககனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இதே அபூர்வா பேசியிருந்தாங்கன்னா ககனோட பிஹேவியர் வேற மாதிரி இருந்திருக்கும். மீராங்கிறனால அவர் எதுவுமே சொல்லலை, கண்ணீர் தான் வடியுது அவருக்கு. ககன் மனசு எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னா அதை விட கோவம் அதிகமாக வருது செர்ரிக்கு அவங்க அம்மா மேலே. எப்படி அம்மா கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்துட்டு, அண்ணா சாரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெளியில் இழுத்துட்டு வந்துடுறாரு. இது இந்த பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்கு. பூமி நேராக ககனோட ஆஃபீஸ்க்கு தான் வர்றாங்க. இந்த செர்ரி வந்து ஆஃபீஸை விட்டு போகும்போது ஃபோனை வச்சுட்டு போயிடுறாரு ககன் டேபிள் மேலேயே. பூமி இப்போ நேராக ககன் கேபினுக்கு வர்றாங்க. ஏற்கனவே மீரா அவமானப்படுத்ததை நினச்சி ரொம்ப மனசு நொந்து போயிருக்காரு ககன். இதெல்லாம் புரியாமல் பூமி உள்ளே வந்து உட்காந்துட்டு கேமராவை கையில் வச்சு ஆட்டிகிட்டே உட்காந்துருக்காங்க. என்ன சூழ்நிலை அவர் இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல பாவம். இந்த பக்கம் அபூர்வா தகவலை வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீராவுக்கு ஃபோன் பண்ண அவங்க ஃபோன் எடுக்கலை. அதனால டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. உடனே மருதாணி சித்தி சொல்கிறாங்க, அதான் அந்த செர்ரி பையன் அங்கே இருக்கான்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்ல, இந்த செர்ரி தான் ஃபோன் எங்கே வச்சுட்டு போயிட்டார்ல. அபூர்வா ஃபோன் பண்ணுறாங்க செர்ரிக்கு. யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு பார்க்காம ககன் அதை எடுக்க, அதுக்குள்ளே பூமி ஃபோனை போட்டுங்க, அது ஆன் ஆயிடுச்சு. 2 பேருக்குமே தெரியல ஃபோன் ஆன் ஆனதே. பூமி சொல்கிறாங்க, நான் இவ்வளோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கேன், நீங்கள் என்னடான்னா இப்போ போய் ஃபோனை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அபூர்வா பூமி குரலை கேட்டு ஷாக் ஆகிறாங்க. சொல்லுங்க மாமா, நான் என்ன அபூர்வாவுடைய ஆளா? நான் யாரோட ஆளு அப்படிங்கிறது இந்த இருக்கு பாருங்க, இந்த கேமரா இதில் தெரியும் அப்படின்னு சொல்ல, அபூர்வாக்கு இந்த பக்கம் ஷாக் ஆகுது. இன்னும் கேமராவை சரி பண்ணிட்டா போலையே அப்படின்னு. கிருஷ்ணபிரசாத் மாமா சின்ன பிள்ளையில உங்களை விட்டுட்டு ஏன் போனாங்க அப்படிங்கிறதும் இந்த கேமரா தான் உங்களுக்கு பதில் சொல்லும். நான் அனாதை மாதிரி எங்கேயோ வளர்ந்தேனே, அதுக்கு காரணத்தையும் இந்த கேமரா தான் பதில் சொல்லும். மாமா உங்களை விட்டுட்டு போனதுக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் இந்த கேமராவை பார்த்தீங்கன்னா தான் உண்மை உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பூமி. நீங்கள் எவ்வளவோ என்னை அவமானப்படுத்தியும் நான் இங்கே வந்திருக்கேன்னா உங்கள் மேலே இருக்க அன்பால் தான் நான் வந்திருக்கேன். இந்த கேமராவில் இருக்க விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோபமும் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பூமி. ககனுக்கு எதுவுமே மண்டைக்குள்ளே போகுதானே தெரியலை. இவ்வளோ பண்ண பூமி அந்நேரமே அந்த வீடியோவை ககன் கிட்ட ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா அப்போவே அவருக்கு புரிஞ்சிருக்கும்ல. அதை விட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட தான் முதல்ல காட்டணும்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. இவங்க கிளம்பி போகிறாங்க. அபூர்வாவுக்கு டென்ஷன் ஆகுது. ஐயோ, இவ வேற கேமராவில் எல்லா உண்மையும் வச்சுக்கிட்டு இருக்காளே, நம்மளை மாட்டி விட போகிறாளே அப்படின்னு. இந்த பக்கம் டாக்டர் வர்றாரு. எங்கள் மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க அப்படின்னு மருதாணி சித்தி கேட்க, டாக்டர் சொல்கிறாரு, நான் எங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், இன்னும் அவர் ரெஸ்பாண்டே பண்ணவே இல்லை, கடவுள் மேலே தான் பாரத்தை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக, மருதாணி சித்தி டென்ஷன் ஆகி மாப்பிள்ளையை காப்பாற்ற கடவுளே அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. இங்கே அபூர்வாவுக்கு மாட்டிக்க போகிறோங்கிற பயம் தான் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. சரத்சந்திராவை பற்றி யோசிக்கிறாங்களான்னு கூட தெரியல. கேமராவை எடுத்துகிட்டு நேராக சரத்சந்திராவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வர்றாங்க பூமி. அங்கே மீரா, கிருஷ்ணபிரசாத், செர்ரி 3 பேரும் ஒரு மாதிரி சீரியஸாக நின்றுட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னு பூமி கேட்க, செர்ரி சொல்கிறாரு, என்னத்தை சொல்ல, எங்கள் அம்மா பண்ண வேலைக்கு அப்படின்னு. அதுக்கு மீரா, என்னடா
நான் என்னமோ ககனை கொலை பண்ண மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இதை கேட்டோன்னே பூமிக்கு டென்ஷன் ஆகுது. அத்தை, அவர் என் ஹஸ்பண்ட், மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உன் புருஷன் தான், எனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் தானே எல்லாத்துக்கும் காரணம். உன் மாமா உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சும், அன்னைக்கு விதவ சம்பிரதாயம் செஞ்சது தெரிஞ்சும் சும்மா தானே இருந்த அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நீ, உங்கள் அத்தை, உன் புருஷன் எல்லாரும் சேர்ந்து தானே உங்கள் மாமாவை ஒளிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்ல பூமிக்கு எரிச்சலாக வருது. என்ன புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க அப்படின்னு. அவன் பண்ணது தப்புன்னு உன் வீட்டுக்காரனுக்கு நான் அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன், அதை தப்புன்னு இவன் வேற சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு மீரா சொல்லும் போது, என்னது அவரை போய் அவமானப்படுத்திட்டு வந்தீங்களா அப்படின்னு டென்ஷன் ஆகுது பூமிக்கு. ஆமாம், காலில் வேற அண்ணனை விழ வச்சுட்டாங்க எங்கள் அம்மா, எரிச்சலாக வருது எனக்கே அப்படின்னு சொல்கிறாரு செர்ரி. ஐயோ, இது தெரியாமல் நான் இருந்துட்டேனே, அதான் அவர் அவ்வளோ வருத்தமாக இருந்தாரா, இவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. மாமா எதுக்கு வெளியில் போனார், மாமாவுக்கு என்ன ஆச்சு உண்மையிலேன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அவரோட நிலைமைக்கு காரணம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு பூமி கேட்க, சொல்ல வேணாம் அப்படிங்கிறாரு கிருஷ்ணபிரசாத். எதுக்கு சொல்ல வேணான்னு அவர் சொல்கிறாங்கிறதும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எதுவுமே புரியாதத்த, நீங்கள் எதுவுமே இப்படி புரியாமல் இருக்கிறனால தான் அவங்கள எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை காப்பாற்றுறது அந்த வீடு தான், அதை புரிஞ்சுக்கோங்க. பதிலுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள அவமானம் மட்டும்தான் படுத்துறீங்க அப்படின்னு பூமி சொல்ல, செர்ரியும் கிருஷ்ணாவும் எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாங்க. எல்லாத்தையும் இப்போ உடைக்கிற நேரம் வந்துருச்சத்த, எல்லாத்தையும் உடைச்சிடுறேன் இப்போவே. எங்கள் அப்பா எங்கே அப்படின்னு பூமி கேட்க, பூமி, எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்கள் அப்பா வீட்டுக்கே வரல அப்படிங்கிறாரு செர்ரி. அதானே பார்த்தேன், எங்கே இருக்காரு நானும் பார்க்குறேன், எல்லாத்தையும் அவருக்கு சொல்கிறேன், அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.